மக்களே வணக்கம், வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நார்த் இந்தியன் சிக்கன் ரவா கிச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 250 கிராம் ரவை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 200 ml எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கை கொத்தமல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 4 பீஸ் முந்திரி, 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, 4 கிராமுங்க. உப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் சூடாகட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். கடாய் சூடாகிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாதாங்க கிச்சடி டேஸ்டியாக சுவையாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. பட்டை கிராம்பு இலை போட்டுக்கலாம் வாங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் இலை எல்லாம் போட்டாச்சுங்க. வெங்காயமும் போட்டால் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் மீடியமாக வதங்கிச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம் வாங்க. தக்காளி போட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கிளறி வச்சுக்கணும். தக்காளி வதங்கிச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. இப்போ சிக்கன் போட்டு கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் போட்டாச்சுங்க. கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கூட இந்த சிக்கனும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க. அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். கடைசியில் ரவா போட்டதுல உங்கள்கிட்ட காமிக்கணும். மஞ்சத்தூள் தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு நல்லா சிக்கன் வதங்கிச்சுங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வாங்க 800 ml தண்ணி ஊற்றிக்கலாம். 800 ml தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ரவையை கொட்டிக்கலாம். சிக்கன் வந்துருச்சுங்க. இப்போ ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ். ரவையை கொட்டிக்கிட்டே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் உருண்டி ஆகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி நல்லா சுருண்டுற வரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி விட்டுடலாம். ரவை இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. சிக்கன் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் வாங்க. சுவையான சிக்கன் ரவா கிச்சடி ரெடிங்க. எப்பயும் போல் செய்யறதை விட்டுட்டு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.